போடலாம். ஆல்மோஸ்ட் எக்ஸாம் நெருங்கிருச்சு கிட்டக்க. நம்ம இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்ததே அதுதான். எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கலாம், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா போர்ஷனும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல பசங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது. கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லா பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ கிளிப்பு. பசங்களுக்கு நிறைய டவுட்டு, எக்ஸாம் நியரஸ்டா இருக்குது, எல்லா போர்ஷனுமே கேப்சர் பண்ணணும், இதுக்கு இடையில அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்கு, இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டவுட் ஃபுல்லாமே நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணலாம். ஏன் டைம் டேபிள் போடணும் மிஸ்? டைம் டேபிள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு 8 பீரியட்ஸ் இருக்கும். பிடி பீரியட் இருக்கும், மேக்ஸ் பீரியட் இருக்கும், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கலந்து இருக்கும். உங்களா ஒரு டைம் டேபிள் போட சொன்னா, இல்லை இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? பிடி பீரியட் 4 பீரியட்னாலும் பிடி பீரியட் பார்ப்போம். பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் எடுக்கவே மாட்டோம். அதுக்காக தான் டைம் டேபிள். இப்போ நீங்களா டைம் டேபிள்னு போடும்போது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகணும். லைக் எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், யோகாவுக்கு கொஞ்சம் டைம் தரணும், எந்த சப்ஜெக்டில் புவராக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டும் இன்க்ளூட் ஆகணும், எந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறீங்களோ அதுவும் இன்க்ளூட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம டைம் டேபிள் போட்டு படிக்கணும்னு சொல்கிறது. டைம் டேபிள் எப்படி போடணும் மேம்? டைம் டேபிள் எப்படி போடணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் ஆகணும். அதனால தான் இண்டிவிஜுவல் டைம் டேபிள். நான் வந்து இப்படி தான் டைம் டேபிள் போடணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. சிலருக்கு ஸ்கூல் 7:30க்கு போகிற மாதிரி இருக்கும், சிலருக்கு 8:30 இருக்கும், சிலருக்கு வேன் 6:45க்குலாம் வரும். ஸோ உங்கள் டைம் எப்படி இருக்குது, ஸ்கூல் டைமிங் எப்படி இருக்குது, ஸ்கூல் விட்டு எப்போ வரீங்க, அதோட சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பசங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக போடணும். எந்த டைம் நீங்கள் பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த டயத்தில் நான் பண்ண முடியாதுன்னா அந்த டயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த டைம் டேபிள் போட்டு நீங்கள் படிக்கிற டைமில் ஃபோன் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைம் பெஸ்ட் மேம் படிக்கிறதுக்கு? எந்த டைம் பெஸ்ட்? நிறைய பசங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் நைட் ஃபுல்லாக படித்தேன், நைட் 2 மணி வரைக்கும் படித்தேன், காலையில் என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. பட் நம்ம ஹியூமன் பாடிங்கிறதே ஒரு நைட் டைமில் பிரெயின் ஒர்க் ஆகாது, அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ 10:30 தான் மினிமம். மேக்ஸிமம் 10:30க்குள்ளெல்லாம் முடிச்சுட்டு தூங்குற மாதிரி பார்த்துடணும். 7 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகுது தூங்குற மாதிரி பாருங்க. நைட் டைம் படிக்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் டைம்னு பார்த்தோம்னா மார்னிங் 5:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இன்பிட்வீனில் உங்களுக்கு எந்தெந்த டைம் கிடைக்குமோ அந்த டைம்லாம் படிக்கலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தோம்னா ஒரு 1லேருந்து 3 மணி வரைக்கும் அப்பயுமே நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, எழுதுகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த டைம் ஃபுல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டைம் டேபிள் போட்டுட்டேன். அந்த டைம் டேபிளில் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு டவுட் இருக்குதுன்னா, நிறையா என்ன செய்கிறீங்க மிஸ்டேக் அப்படின்னா, 5 to 7 மேக்ஸ் பார்க்கலாம், 8 to 9 இந்த மாதிரி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. பட் அப்படி போடக்கூடாது. டைம் டேபிள்ங்கிறது வீக்லி டைம் டேபிள் ஒன்று, டே டைம் டேபிள் அந்த மாதிரி பிரிச்சுக்கிறணும். இந்த டேட்டில் இந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக் நான் படிக்க போகிறேன் அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். டைம் டேபிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு நான் மேக்ஸில் இந்த சாப்டர் பண்ண போகிறேன், ஃபிசிக்ஸில் இந்த இது படிக்க போகிறேன், அந்த மாதிரி டைம் டேபிள் போடுங்க. இன்னொன்று, கொஷின் பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பரை நான் நாளைக்கு முடிக்கணும் 5லையுமே. இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த டைமுக்குள்ளே எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் படிப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கணும். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் வச்சுட்டே உட்காந்துருக்க முடியாது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுங்கிறதுக்காக பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணவும் முடியாது. எல்லாத்தையுமே கண்டிப்பாக 5 வருஷம் கொஷினில் ஒரு வருஷத்தை எல்லாமே முடிக்க போகிறோம்னா அதை எல்லாமே படிக்கணும். இல்லை ஒரு கண்டென்ட், ஒரு பர்டிகுலர் 3 லெசன் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே எல்லா லெசன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே இருக்க 3 லெசனுமே முடிக்கணும். அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா தான் ஒர்க் அவுட் ஆகும். டைம் டேபிள் பிளான் பண்ண மாதிரி படிக்க முடியல, ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டோம்னா ஸ்கிப் பண்ண திங்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது? இது நிறைய பசங்களுக்கு இந்த டவுட் உண்டு. டைம் டேபிள் போட்டாச்சு, நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சம் கேஸ் வெளியில் போகிறோம், கோயிலுக்கு போகணும், இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் ஏதோ பார்க்கணும், பார்த்துட்டீங்க, டைம் டேபிள் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 10:30ன்னு போட்டிருக்கதை கொஞ்சம் 11:30 மாற்றலாம், அல்லது
5:30 6க்கு ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடை 4க்கு மாற்றணும். அந்த மாதிரி மாற்றி கவர் பண்ணுங்க. இல்லை டைம் டேபிள் போட்டும் படிக்க முடியலைன்னா அதுவே நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ வேகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸோ படிக்க முடியல அப்படின்னா இந்த சண்டேன்னு ஒன்று வரும். அந்த சண்டேஸில் முடிக்காதது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி மேட்சப் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் டைம் டேபிள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்கும் இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் போடணும். இல்லை எங்களுக்கு நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 5:30 5 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ½ hour எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். எடுத்ததுமே புக் எடுத்துகிட்டு உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக தான் இருக்கும். ஸோ பிரெயின் அண்ட் ஃபிசிக் எல்லாத்தையுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யோகா, மெடிடேஷன், சூரிய நமஸ்காரம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு ஆக்டிவ் ஆகிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5:30 to 7:30 உங்கள் ஸ்கூல் டைமிங் எந்த டைம் வரைக்குமோ அதுக்கு ½ hour முன்னாடி வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. ஸ்கூல் போயுமே எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்போ படிக்க சொல்கிறாங்களோ அந்த டைம் கண்டிப்பாக படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் வேணாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வரீங்க, வந்தது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. அந்த மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 5:30 to 8. 8க்கு டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இருந்துட்டு, அப்போ கூட நான் ஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 8 to 9 வரைக்கும் ரிலாக்ஸாக இருந்துட்டு 9 to 10:30 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் திரும்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மேபி இந்த மெத்தடில் உங்களுக்கு டைம் டேபிள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கவுன்சிலிங் கேட்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ இந்த டைம் டேபிள் போடுறது பசங்க இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு புஷ்அப் பண்ணாதீங்க. இந்த டைமுக்குள்ளே இதை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ தூரம் சக்ஸஸாக இருக்காது. அவங்க ஓன் இண்டிவிஜுவலாக பண்ணணும். இந்த வீடியோஸ் வேணால் அவங்களுக்கு காட்டுங்க, அவங்களா ஒரு ஐடியாஸ் போடுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்களாம் போய் எதுவும் புஷ் பண்ண வேணாம். வேறு எந்த டவுட்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள்.